வணக்கம் நண்பர்களே. நகைக்கடன் விதிகளில் மாற்றங்கள் உண்மை என்ன, கவனிக்க வேண்டியது என்ன பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் தங்க நகைக்கடன் என்பது அவசர பண தேவைகளுக்கு பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் ஒரு வழியாக உள்ளது. இதை சார்ந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI புதிய விதிமுறைகள் ஒன்றை அறிவித்ததாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் அவற்றில் பலவும் முற்றிலும் புதியவை அல்ல. ஏற்கனவே நடைமுறையில் இருந்த விதிகள் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளன என்பதே உண்மை. முக்கியமாக தங்க நகையின் சந்தை மதிப்பில் அதிகபட்சம் 75% வரை மட்டுமே கடன் வழங்க வேண்டும் என்ற லோன் டு வேல்யூ LTV விதி புதிதல்ல. இது பல ஆண்டுகளாகவே அமலில் உள்ளது. அதேபோல் ஆதார், பான் போன்ற ஆவணங்கள் மூலம் KYC சரிபார்ப்பு செய்வதும் புதிய நடைமுறை அல்ல. ஆனால் இப்போது சற்று கடுமையாக கண்காணிக்கப்படலாம். NBFC நிறுவனங்கள் மீது RBI கண்காணிப்பை அதிகரித்துள்ளதால் சில இடங்களில் வட்டி விகிதங்கள் உயர வாய்ப்பும் இருக்கிறது. தங்கத்தின் மதிப்பீட்டில் ஒரே மாதிரி தரநிலை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் இருந்தாலும் நாடு முழுவதும் ஒரே விதமான கட்டாய முறை இன்னும் முழுமையாக அமல்படுத்தப்படவில்லை. மேலும் கடன் திருப்பி செலுத்தாத நிலையில் நகைகளை ஏலம் விடுவது பழைய நடைமுறையே. ஆனால் முன்னறிவிப்பில்லாமல் ஏலம் விட முடியும் என்பது தவறான புரிதல். எனவே நகைக்கடன் எடுக்க முனைவோர் அவசரப்படாமல் வட்டி விகிதம், அபராதம், கடன் காலம் மற்றும் ஏல விதிமுறைகள் போன்றவற்றை முழுமையாக படித்து புரிந்து கொண்ட பிறகே முடிவு எடுக்க வேண்டும். சரியான திட்டமிடலுடன் கடனை நிர்வகித்தால் குடும்ப நகைகளை பாதுகாப்பாக மீட்டெடுக்க முடியும். ஸோ நகைக்கடன் சம்பந்தமா RBI சில விஷயங்களை மறுபடியும் ரீகால் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஏற்கனவே இருந்த ஒரு நடைமுறை தான். ஏன்னா கண்டிப்பாக நகைக்கடன் வைப்பவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.